Hi, hello. This video is sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. For more details, check my description box. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிந்தாமணி சிக்கனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் எடுத்துருக்கிற சிக்கனால் 1 கிலோ சிக்கனு. ஸோ மிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்ற எடுத்துக்கோங்க. ஸோ 1 கப் வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. செக்கு நல்லெண்ணெய் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணணும், எது உங்களோட கம்ஃபர்டபுள்னு பார்த்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் காரமாக தான் செஞ்சுருந்தோம். ஸோ நாங்கள் ஃபினிஷ் பண்ணும் போது அது ரொம்ப காரமாக தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த கார அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு பவுல் அளவுக்கு நாங்கள் எடுத்துருந்தோம். ஸோ உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் இதோட இன்க்ரீடியன்ஸு. சின்ன வெங்காயம், எண்ணெய், அப்புறமா ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வரமிளகா, இவ்வளோ தான் நம்ம சேர்க்க போகிறது. ஸோ இப்போ எண்ணெய் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு எதுவும் போடல. வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்தாச்சு. ஸோ நல்லா வதக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம மீதி இருக்கிற சின்ன வெங்காயத்தை எடுத்து நான் அந்த பவுலில் நான் உங்களுக்கு காட்டின அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். ஸோ நான் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே ஆட் பண்ணலை. ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் போட்டிருந்தேன். அது வதக்கினதுக்கப்புறம் ஸோ ஃபுல்லாக போடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் வீட்டிலே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ ஸ்பைஸியாக இருக்கும். நீங்களும் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நல்லா வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ உங்களோட இதுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடையில் தான் வாங்கினது. ஸோ வீட்டில் பண்ணல. ஸோ இது ஒரு பாக்கெட்டு ஃபுல்லாக எடுத்துருந்தோம். அது ஃபுல்லாகவே சேர்த்துக்கிறோம். அதையும் நல்லா வதக்கிக்கிறோம். ஸோ நல்லா வதக்கினா தான் அதோட டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, வரமிளகாவை ஆட் பண்ண போகிறோம். ஸோ வரமிளகா கொஞ்சம் சைடில் நம்ம வதக்கினதை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வரமிளகாவை நம்ம ஆட் பண்ணணும். நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு நல்லா அதை நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் அந்த வரமிளகாவில் இருக்கிற அந்த ஜூஸி, அந்த ஸ்பைசி, காரம் எல்லாம் அதில் இறங்கும். ஓகேங்களா? நல்லா வதக்கிக்கோங்க. வரமிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன போட போகிறோன்னா, சிக்கன் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி. ஸோ மிளகாவில் இருக்கிற ஜூஸி எல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறமா தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணணும். ஸோ எதுவுமே போட வேண்டாம். அந்த ஆயில்லையே அந்த வரமிளகா நல்லா அது வெளியே வரும். அதில் இருக்கிற ஜூஸி எல்லாமே. ஸோ அந்த டைமில் தான் நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஏன்னா அடி பிடிக்க ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம். இது இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்குது. இப்போவே ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ சின்ன குழந்தைங்களுக்காக நீங்கள் செய்யணுன்னா கொஞ்சம் காரம் கம்மி பண்ணுங்கள். பெரியவங்களுக்கு செய்யணுன்னா அவங்களுக்கு ஓகே தான், அவங்க எப்படி சாப்பிடணும் தெரியும். ஸோ சின்ன குழந்தைங்க சாப்பிடும் போது அது கொஞ்சம் ரொம்ப காரமாக இருக்கும். அவங்களுக்கு சீக்கிரம் சாப்பிட முடியாது. கம்மி பண்ணிக்கோங்க. அப்பயும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறினதுக்கப்புறம் அப்போது பார்த்திங்கன்னா ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா கிளறிக்கோங்க. ஸோ சிந்தாமணி சிக்கன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆக போகுது. ஸோ நாங்கள் எங்கள் வீட்டில் இந்த அளவுக்கு நாங்கள் செஞ்சுருந்தோம். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி எவ்வளோ எடுக்கணுமோ அவ்வளோ எடுங்க.
அந்த அளவுக்கு எடுத்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு சிக்கனு. இப்போவே ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த வரமிளகாவும் சிக்கனோடு சேர்ந்து அந்த ஸ்மெல்லும் ரொம்ப அந்த ஸ்பைசியோட காரம் வெளியே வருது. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு. ஸோ சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.